வெல்கம் டு அzeemskitchen. இன்றைக்கி நாம் எந்த டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புகாரி ஹோட்டலில் அறிமுகப்படுத்தப்பட்டு உலக அளவில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய சிக்கன் 65 என்ற உணவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 500 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன், சோள மாவு 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், லெமன் பாதி, உப்பு சுவைக்காக. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு. அப்போ தான் சிக்கனில் எல்லாம் அந்த மிக்ஸ் ஆகும் நல்லா. இப்போ அந்த சிக்கனை கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அதுக்கு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டு நல்லா எல்லா சிக்கனோட எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி நல்லா பரட்டிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. அப்போ தான் அந்த சிக்கனும் மசாலாவும் ஒன்றா சேரும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours to 4 hours மினிமமாக ஊற வச்சிங்கனாக்கா நல்லா மேரினேட் ஆகி சிக்கன் அதிலே பாதி வெந்துடும். உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் பண்ணி ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். மசாலாவில் 2 விஷயம் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்றனால. அதாவது அஜினோமோட்டோ, இன்னொன்று ஃபுட் கலர், 2 பெரும்பாலும் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை யூஸ் பண்ணலை. ஏன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சிக்கன் 65 ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.